பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கலெக்டர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் ரூபாய் 2.12 கோடி மதிப்பில் கூடாரம் அமைக்கும் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை சார்பில் தோவாளை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட தோவாளை மலர் சந்தையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கூடாரத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு தெரிவிக்கையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கென பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை வழங்கி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாட்டிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையினை மேம்படுத்தும் வகையிலும், மலர்கள் விற்பனை செய்பவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையினை நிறைவேற்றும் வகையிலும், பாதுகாப்பு தன்மையுடன் மலர்களை விற்பனை செய்ய தமிழ்நாடு மாநில வேளாண்மை விற்பனை வாரியத்தின் கீழ் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் ஒப்புதல் பெற்று ரூபாய் 2.12 கோடி மதிப்பில் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இப்பணியை இம்மாத இறுதிக்குள் முடித்து மலர் விற்பனையாளர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர துணை இயக்குனர், வேளாண் விற்பனை அலுவலர், செயற்பொறியாளர் மற்றும் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பாச்சல் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துக்குமரன் திருக்கோயிலில் தெய்வ வழிபாடு செய்து பொங்கல் வைப்பதில் இருவேறு சமூகத்தினரிடையே தகராறு ஏற்பட்டு தெய்வ வழிபாடு செய்ய மறுக்கப்பட்டது. உடனே பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம், நாமக்கல் மாவட்ட கோட்டாட்சியரிடமும் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் இரு சமூகத்தினரையும் நாமக்கல் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அப்போது பேசிய அரசு அதிகாரிகள், இரு சமூகத்தினரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே பண்டிகையின் போது சாமிக்கு பூ போட்டு கிடா வெட்டி தெய்வ வழிபாடு செய்து அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் பொங்கல் வைக்க அனுமதிக்கப்படும் என்று கூறினார். இந்நிலையில் அரசு அதிகாரிகள் கூறியதை பொருட்படுத்தாமலும் பாதிக்கப்பட்ட சமூகத்தினரிடையே எதுவும் கூறாமல் மற்றொரு சமூகத்தினர் நேற்று ஸ்ரீ முத்துக்குமரன் கோயிலில் பண்டிகை தொடங்கி சுவாமிக்கு அலங்காரம் செய்து பூ போட்டு கிடா வெட்டி தெய்வ வழிபாடு செய்துள்ளனர். இதை கண்ட பாதிக்கப்பட்ட சமூகத்தினர் சேலம் நாமக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்களை நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் இரு தரப்பினரிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100%. ராணிப்பேட்டை அருகே உலக நன்மைக்காகவும் மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் இயற்கை வளம் செய்ய வேண்டும் என தெரிவித்து 1008 விளக்கு பூஜைகளை செய்து முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்ட 6 படை முருகப்பெண் பக்தர்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் மாந்தாங்கல் மோட்டூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் அறுபடை முருக பக்தர்கள் சார்பாக 28ஆம் ஆண்டு புனித யாத்திரை பயணத்தை முன்னிட்டு நேற்று முருகப்பெருமானுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏராளமானோர் பச்சை நிற ஆடை அணிந்து கொண்டு அம்மன் மற்றும் அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு பாலாபிஷேகம் செய்து வழிபாட்டை மேற்கொண்டனர். இந்த நிலையில் காலையில் திரௌபதி அம்மனுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்குமம், பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம், பன்னீர் மற்றும் பல்வேறு வகையான பழ வகைகளை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரவு 7 மணி அளவில் ஏராளமான அறுபடை முருகப்பெண் பக்தர்கள் கோவில் வளாகத்தின் வெளியே உலக நன்மைக்காகவும் மக்கள் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் எனவும் இயற்கை வளம் செழிக்க வேண்டி பெண்கள் 1008 விளக்கு பூஜைகளை செய்து வழிபட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற விளக்கு பூஜை நிகழ்வில் மாந்தாங்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் மற்றும் அறுபடை முருக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை
தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% நூலில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அநாகரிகமாக பதிவிட்ட பாமக நிர்வாகி மீது புகார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பாமக ஒன்றிய செயலாளர் துரை என்பவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் மத்திய அரசு மக்கள் தொகையுடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிக சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்றும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமானது, அதை வரவேற்கிறேன் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு பாலக்கோடு பாமக ஒன்றிய செயலாளர் துரை என்பவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஆபாச வார்த்தைகளால் அநாகரிகமாக பதிவிட்டுள்ளார். இதற்கு தேமுதிகவினர் எதிர்ப்பு தெரிவித்து பாமக அரசியல் அநாகரிக கட்சியாக பிரதிபலிப்பதாகவும், பெண் என்றும் பாராமல் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து அநாகரிகமாக பதிவிட்ட பாமக ஒன்றிய செயலாளர் துரை மீது தமிழக அரசு கிரிமினல் வழக்கு தொடர்ந்து கைது செய்ய வேண்டும் என பாலக்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மனோகரன் அவர்களிடம் தேமுதிக மாநில அவைத்தலைவர் இளங்கோவன், மாவட்ட செயலாளர் விஜயசங்கர், குமார் ஆகியோர் புகார் மனு அளித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது இதையும் சேர்த்து நடத்துவதாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இது ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி. எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து போராடித்தான் இதை பெற்றிருக்கிறார்கள். இதை பற்றி ஒரு நிருபர் எங்கள் அன்புக்குரிய பொதுச் செயலாளர் அன்புள்ள அந்நியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். நாங்கள் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள், ஆனாலும் கூட இம்மாதிரி ஜாதி கணக்கெடுப்பு அவசியம் என்பதை உணர்த்தி அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவர் இந்த கருத்தை சொல்லுகின்ற பொழுது, அதை வரவேற்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் ஒன்றிய செயலாளர் துரை என்பவர் மிகவும் அசிங்கமாக எந்த வார்த்தையை சொல்லக்கூடாதோ அந்த வார்த்தைகளை நான் சொல்லி தன்னுடைய அரசியல் அநாகரிகத்தை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கட்சியினுடைய அரசியல் அநாகரிகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்பாக கருதப்படுகிறது. ஆகவே அவரை தீவிரமாக விசாரித்து இதை பார்க்கின்ற பொழுது இதை போல பல பதவிகள் பதவியிட்டாலும் கூட இதை முழுமையாக எடுத்து எங்கள் கட்சியுடைய சார்பில் இதை கம்ப்ளைண்ட்டாக டிஎஸ்பி அவர்களிடம் கொடுத்திருக்கிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்திருக்கிறோம். தீவிரமான நடவடிக்கை எடுத்து தகுந்த சட்டத்தின் மூலம் கைது செய்து இம்மாதிரி சம்பவங்கள் திரும்ப பாலக்கோட்டிலோ, இந்த பாலக்கோட்டின் உதாரணமாக தமிழ்நாட்டிலும் நடக்கக்கூடாது என்பதை தெளிவாக வலியுறுத்தி தகுந்த நடவடிக்கையாக கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன். ஆற்காடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஆற்காடு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் 2025-2026 ஆண்டு நிதியாண்டில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிராம ஊராட்சிகளில் வசிக்கும் 421 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 3,50,000 வீதம் ரூபாய் 14,73,00,000 மதிப்பீட்டில் வீடு கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கினார்கள். உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் JU சந்திரகலா, ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் JL ஈஸ்வரப்பன், திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை ப ஜெயசுதா, ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன், துணைத் தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் காந்திமதி பாண்டுரங்கன் மற்றும் பலர் உள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. ஸ்ரீ முஷ்ணம் அருகே வலசக்காடு கிராமத்தில் ஸ்ரீ வரதராஜா பெருமாள் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேக தரிசனம் கண்டு சுவாமியை வணங்கினர்.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வலசக்காடு கிராமம் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் வரதராஜா பெருமாள், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய ஆலயங்களில் மகா கும்பாபிஷேகத்திற்கான புனரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்த நிலையில் அப்பணிகள் முடிவுற்ற பின் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு 4 காலங்களாக பூஜைகள் நடைபெற்றன. இதன் பிறகு கடம் புறப்பாடு ஊர்வலமாக துவங்கியது. கோவிலை சுற்றி வந்த புனித நீர் கலசம் கோவில் கோபுரத்தின் மேல் கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் சிவாச்சாரியர்கள் முன்னிலையில் மகா மந்திரங்கள் முழங்க புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை காண பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை தந்து கும்பாபிஷேக தரிசனம் கண்டு மூலவரை வணங்கியும் சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முருகானந்தம். உடையார் தோட்டத்தில் 1 பேஸிலிருந்து 3 பேஸாக மின் வசதி மேம்பாட்டிற்கு ரூபாய் 8.27 லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் பூரணமாக நிறைவு. எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்களுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டு. புதுச்சேரி உப்பளம் உடையார் தோட்ட பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவும் மின்வெட்டு பிரச்சினையை தீர்க்கும் வகையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் முன்னெடுப்பில் ரூபாய் 8,27,249 மதிப்பீட்டில் புதிய 3 பேஸ் மின் இணைப்பு மற்றும் 12 புதிய மின் கம்பங்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. பணிகள் பூரணமாக நிறைவு பெற்ற காரணத்தினால் அந்த பகுதியில் அடிக்கடி மின்சாதன பொருட்கள் பழுதடையும் நிலை இனி இல்லை. இது தொடர்பாக அப்பகுதி பொதுமக்கள் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நிறைவு பெற்ற பணிகளை பார்வையிட செல்லும் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி சொல்லி பொதுமக்கள் பாராட்டினார்கள். உடன் மரப்பாலம் மின்துறை உதவி பொறியாளர் அருணகிரிநாதர், இளநிலை பொறியாளர் ரமேஷ், ராஜுவேலு, தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் நிசார், மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் சந்துரு, செல்வம், ராகேஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் முருகானந்தம்.